விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல திமுக வேட்பாளரான அன்னியூர் சிவா அமோக வெற்றி பெற்று இருக்காரு. அதிகபட்ச வாக்குகளை சிவா அள்ளி இருக்க 2ஆம் இடத்தை பாமக புடிச்சிருக்காங்க. இந்த தேர்தல்ல அதிமுக போட்டியிடாத பட்சத்துல அந்த ஓட்டுகள் பாமக பக்கம் போகாம திமுகவுக்கே சாதகமா அமைஞ்சதுக்கு அண்ணாமலை எப்படி காரணமானார் அப்படின்றத இந்த வீடியோவுல பார்க்கலாம். ஜூலை 10ஆம் தேதி நடந்த இடைத்தேர்தல்ல திமுக சார்பா அன்னியூர் சிவா, பாமக சார்பா சி அன்புமணி மற்றும் நாதக சார்பா மருத்துவர் அபிநயா உள்ளிட்ட 29 வேட்பாளர்கள் போட்டியிட்டாங்க. 82.9% ஓட்டுகள் பதிவான நிலையில திமுக வேட்பாளர் அதிகமான ஓட்டுகளை பெற்று வெற்றி இருக்கிறதுக்கு தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை இறங்கி வேலை பார்த்திருக்கிறாருன்னு அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது. அன்னியூர் சிவா 1,23,688 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்காரு. அதாவது அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாமகவை சேர்ந்த சி அன்புமணியை விட 67,440 வாக்குகள் கூடுதலா பெற்றிருக்காரு. நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல்ல பாமக, பாஜக கூட கூட்டணியில் இருந்தாங்க. அதிமுகவை விட்டுட்டு பாஜக கூட கூட்டணி வச்சதால அதிமுகவினர் பாமக மேல அதிருப்தியில தான் இருந்தாங்க. அதிமுகவில இருந்து நீக்கப்பட்ட டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் போன்றவங்களை பாஜக அரவணைச்சிட்டு வருது. அப்படிப்பட்ட பாஜக கூட கூட்டணியில இருக்கிறதாலேயே பாஜக கூட்டணி கட்சியான பாமகவுக்கு அதிமுக வாக்குகள் போகலன்னு சொல்லப்படுது. எல்லாத்துக்கும் மேல பாஜகவின் தமிழக மாநில தலைவரான அண்ணாமலை பத்திரிகையாளர் சந்திப்பின் போது அதிமுகவினரை ரொம்பவே விமர்சிச்சு பேசி வந்தார். இது போதாதுன்னு பாமக வேட்பாளர் சி அன்புமணிக்கு ஆதரவு பிரச்சாரம் செஞ்சதும் எதிர்மறையாகவே மாறி இருக்கு. திராவிட கழகங்களுக்கு மாற்ற சொல்லப்படுற நாம் தமிழர் கட்சிக்கு அதிமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகள் திசை மாறுவது சாத்தியம் இல்ல. அதனாலேயே தான் பாமகவுக்கும் நாதகவுக்கும் ஓட்டு போடாம அதிமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய வழக்கமான வாக்காளர்கள் இந்த முறை திமுக பக்கமே பங்களிப்பை வழங்கிட்டதா அரசியல் நோக்கர்கள் தெரிவிச்சிட்டு வராங்க.